லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாருக்கும் கேள்விப்பட்ட வசனம் தானே. ஆனால் ஒன்றே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உலகத்தில் நிறைய பண்டிகைகள் இருக்கிறது. தீபாவளி பண்டிகை இந்தியாவில் இருக்கிற மக்களால் கொண்டாடப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு ரம்ஜான் ஒரு பண்டிகை ஒரு குறிப்பிட்ட மக்களால் கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அன்றைக்கு தேவதூதன் சொன்னான், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆண்டவருடைய பிறப்பு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானது அல்ல, ஒரு ஏழைக்கானது அல்ல, அது பணக்காரனுக்கானதல்ல, அது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம். எத்தனை பேர் சொல்லுவீங்க இயேசுனாலே சந்தோஷம்தான்? மனதார அவரை நினைச்சு அன்றைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது இயேசுவே என்று கூப்பிட்டால் அவர் நம்மை காப்பாற்றுவார். ஏன் தெரியுமா? இயேசு என்றால் காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும். ஆனால் நம்ம சொல்லணும், விசுவாசி தேவன் கனப்படுத்துவார். அப்போ பாருங்களேன், இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்கு. விளையாட்டில் ஒரு சந்தோஷம், விளையாட்டு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம், எவ்வளவோ சந்தோஷங்கள் இருக்கு. ஆனால் ஆண்டவர் இங்கே அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், பரலோகத்தில் கடவுளுக்கு பக்கத்தில் வேலைக்கு இருக்கிறார்கள், வேலைக்காரர்களாய் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டு. ஒரு பண்டிகை எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குமானா அது இயேசுவின் பிறப்பு மட்டும்தான். இயேசு நமக்காக, கடவுளுடைய மகனாகி இயேசு பரலோகத்தை விட்டு வந்தார், பரலோகத்தினுடைய மேன்மையை விட்டு வந்தார், பிதாவுக்கு அருகாமையில் இருந்ததை விட்டு நமக்காக வந்தார். இந்த உலகத்தில் ஏதாவது விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா இந்த உலக மக்கள் சொல்லுவாங்க, அவர் அதை விட்டுட்டாருப்பா, இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காருப்பா அப்படின்னு. அப்போ என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தையும் பிதாவுக்கு அருகாமையிலும் இருக்கிறதை அவர் விட்டு விட்டு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், இயேசு புத்தர் மாதிரி காந்தி மாதிரி அல்ல. புத்தர் காந்தி எல்லாம் இந்த உலகத்தில் நல்லதை செய்ததினால் மகான்கள் ஆனார்கள். ஆனால் இயேசு தேவனுடைய குமாரன், அவர் கடவுளுடைய மகன். அவர் நமக்காக பரலோகத்தை விட்டு, சொர்க்கத்தை விட்டு, மோட்சத்தை விட்டு நம்மை காப்பாற்றும்படி இந்த பூமிக்கு வந்தார். அது கடவுளுடைய பெரிய திட்டம். அவர் மனிதனை படைக்கும் போது நோய் உள்ளவனாக படைக்கவில்லை, மனிதனை படைக்கும் போது கஷ்டப்படுகிறவனாய் படைக்கவில்லை, மனிதனை படைக்கும் போது கண்ணீர் சிந்துகிறவனாய் படைக்கவில்லை. அவர் மனிதனை அவரை போல படைத்தார். இப்ப நினைச்சு பாருங்களேன், சில நேரம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இந்த குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு அழகா இருந்தான் தெரியுமா, அவன் எவ்வளவு அழகா, எவ்வளவு ரொம்ப நேர்த்தியா இருந்தான், இப்ப பாருங்க இந்த பிள்ளை இப்படி ஆயிட்டானே. நம்ம சொல்கிறோம்ல, சில பிள்ளைங்க வாலிபத்தில் கெட்டு போய் குடிச்சு வெறிச்சு போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி ஆள் அப்படியே அலங்கோலமாக மாறின உடனே நம்ம சொல்கிறோம், பாருங்க எவ்வளவு அழகாக இருப்பான் தெரியுமா, அவன் பிறக்கும் போது அவ்வளவு அழகா, ஒரு அழகான முகம், அவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தா. இன்னைக்கு பாருங்க இவனை பார்க்க முடியலன்னு. பரலோகம் நம்மளை பார்த்து அப்படி தான் சொல்லும், இந்த மனிதர்களை அவர் படைக்கும் போது எவ்வளவு அழகா இருந்தான், இவ்வளவு நேர்த்தியா இருந்தான், கடவுளை போல இருந்தான், கடவுளுக்கு ஒப்பா இருந்தான், அந்த மகிமையை அணிந்திருந்தான், அவனுக்கு வஸ்திரம் தேவையில்லை, கடவுள் எப்படி இருந்தாரோ அதை போல இருந்தான். இந்த மனிதர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்களே. பிரசங்கில் ஒரு வசனம் இருக்கு, மனிதனை அவர் செம்மையானவனாக, பெர்ஃபெக்டாக, நேர்த்தியாக உருவாக்கினார். ஆனால் மனிதனோ பாவத்தினால் தன்னை கெடுத்து கொண்டான், மனிதனோ தன்னை முழுவதுமாக அழித்து கொண்டான், மனிதனோ தன்னை அலங்கோலமாக மாற்றிக்கொண்டான். அது நிமித்தம் அவனை அப்படியே விட கடவுளுக்கு சித்த விருப்பம் அல்ல. தேவனுக்கு அவர் பார்த்தார், இவனுக்கு என்ன செய்யலாம், இவனை எப்படி காப்பாற்றலாம். அதுதான் தேவனுடைய அன்பு, அதைதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மனிதனை காப்பாற்றுவதற்கு ஏதேனும் ஒன்றை செய்திருக்கலாம், மேலிருந்து நன்மைகளை போட்டிருக்கலாம், இல்ல மனிதனை ஏதாவது ஒன்றை ஆக்கி இருக்கலாம். ஆனால் அவருடைய ஒரே மகனை அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் அனுப்பி நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா.
அவருடைய ஒரே மனிதன், அதுதான் அன்பு. அவரிடத்தில் வேறொரு மகன் இல்லை, அவரிடத்தில் கொடுப்பதற்கு பெரிதாக வேறொன்றும் இல்லை. அவருக்கு ஒரே நேசபுத்திரன், அவருக்கு ஒரே மகன். ஏன் அப்ப நான் எப்படி நம்புறேன்? அவருடைய மகனை விட நம்மளை நேசிச்சிருக்கார். நான் அப்படித்தான் நம்புறேன். நீங்க எப்படி நம்புறீங்க? நம்ம எல்லாரும் நம்ம பிள்ளைங்களை தானே ரொம்ப நேசிப்போம். அவர் மகனையே கொடுத்து நம்மை நேசித்திருக்கிறார் என்றால், மகனையே அனுப்பி நம்மை நேசித்திருக்கிறார் என்றால், அவர் மனிதன் மேல் அவர் வைத்திருந்த அன்பை நீங்க எண்ணி பாருங்க. வேற அவருக்கு கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அவருக்கு பெரிய விலை உயர்ந்தது எதுவுமே இல்லை. ஏனென்றால் இந்த மனிதனை காப்பாற்ற வேண்டும், இந்த மனிதனை மீட்டெடுக்க வேண்டும், இந்த மனிதனுக்கு மரணத்துக்கு பின்னாக ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும். அவனுக்கு வாழ்வு என்றால் என்ன தெரியவில்லை, அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். அதனால் தான் நீங்கள் எல்லாரும் நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசு ஒரு மரத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, நீங்கள் மரித்த பிற்பாடு உங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க வந்தார். இயேசு பரலோகத்தை விட்டு வந்து நமக்காக வாழ்ந்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் பரலோகம் போயிருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலை, அவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அதுதான் தூதன் சொன்னான். இந்த தூதன் சொன்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எல்லாருக்கும் மேய்ப்பர்களை பற்றி தெரியும். கிராமத்தில் வாழ்றவங்க தான் மேய்ப்பர்கள். நடந்து ஒரு நாள் ஃபுல்லாக நடப்பாங்க. அந்த ஆட்டுக்கு எவ்வளவு தண்ணி காட்டணும், எப்படி இற காட்டணும்னு சொல்லி நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடந்துட்டோம்னா நம்ம கால் வலி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மேய்ப்பர்கள் நடந்து டயர்டில் படுத்திருக்கும் போது திடீர்னு ஒரு வெளிச்சம் உண்டாகுது. ஏன்னா தூதர்களுடைய சேனை வந்து விட்டது. எப்படி இருக்கும் பாருங்க, நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க நீங்க, திடீர்னு ஒரு பிரமிப்பா ஒரு வெளிச்சம் வந்த உடனே அவங்க பயந்துட்டாங்க. இது என்னடா, நம்மளும் இவ்வளவு நாள் நடுராத்திரியில தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு வெளிச்சம் வரும். எல்லாவற்றையும் தேவன் வெளிச்சமாய் மாற்றுவார். அந்த இயேசு அத்தனை வல்லமை உள்ளவர் தெரியுமா? அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் அந்த இருளே பிரகாசமா இருக்கிறது, அந்த இரவே வெளிச்சமா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்ம வாழ்க்கையெல்லாம் தேவன் அப்படி மாற்ற வல்லவர்னு நீங்க ஒவ்வொருத்தரும் விசுவாசிச்சா உங்க வாழ்க்கையும் கர்த்தர் அப்படி மாற்றுவார். அந்த வெளிச்சத்தின் மத்தியில் அப்படி பிரமிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா யாரா இருந்தாலும் பயப்படுவோம்ல. ஆமா, பயந்து நடுங்கி, இது என்னடா நடுராத்திரியில இப்படி ஒரு வெளிச்சம் அப்படின்னு கேட்கும்போது தான் பயப்படாதிருங்கள், உங்களுக்கு கெட்ட செய்தி வரல, உங்களுக்கு எல்லா மனுஷனுக்குமான நல்ல செய்தியை கடவுள் உங்களை நோக்கி அனுப்பி இருக்கிறார். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லவா? எதுக்கு இந்த உலகத்துல எத்தனை பேர் இருந்திருப்பா, எத்தனை தொழிலாளி இருந்திருப்பான், அவனை இல்லாம மேய்ப்பர்களை தேடி போனார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பன். உங்களை எது வரை மேய்ச்சிட்டு போவார் தெரியுமா? பரலோகம் வரைக்கும் மேய்ச்சிட்டு போவார். உங்க ஆவி ஆத்மாவும் மறிக்கும் போது நிம்மதியா அவங்கள கொண்டு போய் பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போடுறாங்க, ரிப்புன்னு போடுறாங்க செத்து போன உடனே. ஆனா இயேசுநாதரை நம்புறவனுக்கு தாங்க ரிப்பு, ரெஸ்ட் இன் பீஸ் இருக்கு. அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக அந்த நம்பிக்கையை நோக்கி போகும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, இது சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி இது. அதனாலதான் பாருங்களேன், உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆபிரகாம் ஒரு மேய்ப்பன், ஈசாக்கு ஒரு மேய்ப்பன், யாக்கோபு ஒரு மேய்ப்பன், அடுத்தது யாரு? வெரி குட், தாவீது ஒரு மேய்ப்பன். அப்ப ஆண்டவர் அதனால்தான் பார்த்தார், என் ஜனங்களை மேய்த்து கொண்டு போய் நான் அவர்களுடைய ஆன்மாவை அவருடைய ராஜ்யம் வரை கொண்டு போய் சேர்க்க அவர் வந்தாரு. அதனால கடவுள் உங்களுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்க வேதத்தை படிச்சு இயேசுநாதர் எப்படி வாழ்ந்தாரோ அவருடைய ஸ்பாவங்கள் கடவுளுடைய ஸ்பாவங்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் கடவுளை கண்டார், நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம், நானும் அவரும் ஒன்றாய் இருந்தோம். என் ஸ்பாவங்களை நீங்கள் சுமந்தால், என் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றினால், நீங்கள் கடவுளுக்கு ஒப்பான அந்த ஸ்பாவத்தை உடையவர்களாய் மாறுகிறீர்கள். அதனால இயேசுநாதர் செய்த தியாகம் ரொம்ப பெருசு பிரியமானவர்களே, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது ஒரு இராணுவ வீரன் மிக கஷ்டமான ஒரு வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் உயிரை பணயம் வைத்து யுத்த களத்தில் இராணுவ வீரர்கள் வேலை செய்யும் போது ரொம்ப கடுமையானது இருக்கும், எப்ப வேணுமானாலும் மரணம் நேரிடலாம். அப்படி நேரத்தில் அவனுக்கு கிடைக்கிற பணத்தை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு அழகான வீட்டை கட்டினானாம். எப்படி இருக்கும் பாருங்க, அழகான வீடு, ரொம்ப கனவோடு கூட அந்த வீட்டை கட்டினான். கட்டி அந்த வீடை அழகாக கட்டி முடித்து அதற்கு ஒரு திறப்பு விழாவுக்காக அவன் காத்திருக்கும் போது யுத்தம் ரொம்ப மிக கொடூரமாக நடந்தது. யுத்தம் மிக கொடூரமாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று பார்த்தால் எதிரிகள் அவனோட வீட்டுக்குள்ளே போய்விட்டார்கள். கையில பீரங்கியும் குண்டையும் பிடித்து கொண்டு அவன் நிற்கிறான். ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை, என் நாடு தோற்று போவதை நான் விரும்பவில்லை. இத்தனை ஆண்டுகள் என் சம்பாத்தியத்திலே கட்டின வீடை விட என் தேசம் எனக்கு முக்கியம் என்று சொல்லி கையில் இருந்த குண்டை எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டு எதிராளிகள் அவ்வளவு பேரையும் அழித்து விட்டான். இதை கேள்விப்பட்ட ராஜா மெய் சிலிர்த்து போனார். என் தேசத்துல ஒரு இராணுவ வீரன்
தன் வீட்டையும் தான் சேர்த்து வைத்த பணத்தில் கட்டின வீட்டை கூட பார்க்காமல் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து விட்டானே என்று அவனை பாராட்டினான். அவனுக்கு மிகுமையான வீட்டை கட்டி கொடுத்தார். இயேசுவும் எதை குறித்தும் யோசிக்காமல் நமக்காக இறங்கி வந்தார். தான் படைத்த மனிதனுக்கு உள்ளே ஒரு மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தார். அவர் ஏதோ உங்களை மேலிருந்து வந்து குதிக்கவில்லை. கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். நம்முடைய பாவத்துக்காக இந்த பூமியிலே வாழ்ந்தார். நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய தெரியுமா? இந்த சபையில 99 நல்லவன் இருந்தாலும் ஒரு கெட்ட ஒருத்தனை தேடி ஓடுவார். ஒரு பாவம் செய்த ஒருத்தனை தேடி ஓடுவார். அவருக்கு 99 நல்லவனை விட அந்த ஒரு பாவியை தோளில் தூக்கி போட்டு அவர் வருகிற ஒரு நல்ல மேய்ப்பன். அவர் மேய்ப்பன் ஆனபடினால என் பிள்ளைய நல்லபடியாக மேய்ச்சி நான் அவனை கொண்டு போய் சரியான இடத்துல சேர்ப்பேங்கிறதுனால தான் மேய்ப்பர்களுக்கு சொன்னார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு நல்ல செய்தி அறிவிக்கிறேன் என்று சொன்னார். தூதர்கள் அந்த மேய்ப்பர்களை சூழ இருந்தார்கள். இந்த சத்தத்தை கேட்டபோது உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே இயேசு என்னும் இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர். இந்த நாளிலே எத்தனை பிரச்சனைகளோடு நீங்க வந்திருந்தாலும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அவரை நம்பினால், நீங்கள் அவரை விசுவாசித்தால், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களையும் காப்பாற்றுவார். ஓடி போனார்கள். ஓடி போன போது அங்கே என்ன நடந்தது தெரியுமா? பிள்ளையை துணிகளில் சுற்றி, இயேசுவை எப்படி சுற்றி இருந்தாங்களாம் பாத்தீங்களா? உலகத்தின் ரட்சகருக்கு துணி தான். இன்னைக்கெல்லாம் குழந்தை பிறந்துட்டா பிறந்த அன்னைக்கு போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அடுத்த நாள் போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, என்னென்ன வெரைட்டி ட்ரெஸ்ஸோ வந்துருச்சு. குழந்தைங்களுக்கு ஒரு போட்ட ட்ரெஸ்ஸை திரும்ப கூட போடாத அளவுக்கு இன்னைக்கு வசதி வந்துருச்சு. ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுளுடைய மகன் துணிகளில் சுற்றப்பட்டு, முன்னணை என்றால் உங்களுக்கு தெரியுமா? மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் இறை வைப்பார்களே அந்த முன்னணை, அந்த புல்லெல்லாம் போட்டு சாப்பிட கொடுப்பாங்களே, எப்படி பாருங்க நம்முடைய ஆண்டவருக்கு. அதனால தான் சாரால் நவரோஜி அம்மா பாடினாங்களே அழகான பாட்டு. நம்ம கிறிஸ்மஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கொண்டாடுறோம். ஆனால் கடவுளுடைய மகனுக்கு கிடைத்ததோ கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. இதுதான் உண்மை. அவருக்கு கந்தை துணி தான். என்ன துணி கிடைச்சிருக்கோம் அன்னைக்கு மரியாளுக்கு? என்ன துணி கிடைச்சிருக்கோம்? எப்படிப்பட்ட நிலைமை இருந்திருக்கும்? ஏதோ அங்கே கிடந்த துணியை நான் எடுத்து அந்த மகனை சுற்றி வைங்கப்பா, அப்படித்தானே? எதுவும் பிளான் கிடையாது. ஏன் அந்த நேரத்தில் வழி வந்தது? அவர் பெத்லகேமில் பிறந்து ஆக வேண்டும். அது மீகாவினுடைய திட்டம், தேவனுடைய திட்டம், தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். அதனால அந்த அம்மா அதுக்கான பிளானிங்ல இல்லை. அங்கே ஒரு லாட்ஜு கூட இடம் இல்லை, ஒரு இடத்துல கூட இடம் இல்லை. அங்கே சுற்றப்பட்டிருந்தார். நான் ஒன்றை சொல்லுகிறேன், முதலாவது மெய்ப்பர்களுக்காக செய்தி சொல்லது. ஆண்டவர் மெய்ப்பர்களையும் எளியவர்களையும் தேடி போவார். அவர் சொல்லுவார், சிறுமைப்பட்டவர்களுக்காக என் சுவிசேஷம் என்று சொல்லுவார். பாருங்க, பணக்கார வீதிகளில் போய் சுவிசேஷத்தை சொல்லுவதில்லை அதிகமாக. அந்த மெய்ப்பர்களை தேடி போ, அவர்களுக்கு சொல், உனக்கு ஒரு சமாதானம், உனக்கு ஒரு சந்தோஷம், உனக்கு ஒரு நிம்மதி, உனக்கு ஒரு விடுதலை, உனக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை. உண்மையிலே சொல்லுகிறேன், இந்த இயேசுவை மட்டும் நீங்கள் ஏமாற்றாமல் முழுமையாய் நம்பினால் அவர் உங்களை ஏமாற்றவே மாட்டார். உண்மையிலேயே நீங்கள் அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்விலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகும். அங்கே அவங்க போய் பார்த்தாங்க பாருங்க, அவங்க போய் அந்த குழந்தைய பார்க்குறாங்க. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடந்திருக்க பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தப்படுத்தினார்கள். பிரசித்தம் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சா அப்படியே அடக்கி வச்சுக்கிறோம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. நாங்கள் பார்த்தோம், பிள்ளையை பார்த்தோம், பிரமிப்பா இருந்தது. நாங்கள் அப்படியே அந்த சந்தோஷத்தை, அந்த வெளிச்சத்தை பார்த்தோம், அந்த தூதர்களின் சத்தத்தை கேட்டோம். உலகத்திலே தூதர்களின் ஆராதனையை பார்த்த ஒரே கூட்டம் இயேசுநாதர் பிறக்கும் போது இருந்த மேய்ப்பர்கள் கூட்டம் தான். பாத்தீங்களா? தூதர்கள் அர்த்தமோடு ஆராதிச்சாங்க. அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், மேய்ப்பர்களை தேடி போனவர், எளியவர்களை தேடி போனவர் நம்மையும் தேடி வந்தார். நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமா மாத்துவார். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆணித்தரமா, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இருள் சூழ்ந்த நிலைமையில் இருந்தால், ஒரு நடுராத்திரி அனுபவத்தில் இருந்தால், உங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்ற, உங்களுக்கும் சந்தோஷத்தை தர இந்த இயேசு உண்மை உள்ளவர். அதனால வேதம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. அப்படின்னா என்ன தெரியுமா? நம்மளா கெட்டு போனவங்க, பாவம் செய்து நாம் எல்லாரும் கெட்டு போனவர்கள், நாம் எல்லாரும் மகிமையை இழந்தவர்கள், நாம் எல்லாரும் மரணத்தின் சாயல் அடைந்தவர்கள். கெட்டு போனதை பற்றி உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் பழக்கடைக்கு போனீங்கன்னா அந்த அழுகின பழத்தை எல்லாம் தூக்கி ஒரு பெட்டியில் போட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி இருந்தால் நமக்கு மீண்டும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க, மீண்டும் ஒரு வாழ்வை கொடுக்க, மீண்டும் நம்மை கைப்பிடித்து பரலோகம் வரை கொண்டு போக. என்ன கேட்டீங்கன்னா, இயேசு எதுக்கு வந்தார்னா,
மரணத்துக்கு பின்னாக அவரோடு வாழும்படி இயேசு வந்திருக்கிறார். சரி, இப்படி ஒரு கூட்டம். உடனே நீங்க எல்லாரும் நினைச்சிடக்கூடாது எளியவர்களுக்காக மட்டும்தான் இயேசு என்று. இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா வானத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அடிக்கடி சொல்லுவாங்க, இன்னும் 10 நாள்ல சந்திரன் இரத்த கலரில் இருக்கும், சூரியன் இரத்த கலரில் வரும். இது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அடுத்த வாரம் 2ஆம் தேதி மழை பெய்யும், 28ஆம் தேதி மழை கொட்டு என்று கொட்டும், உங்களுக்கு மஞ்சள் எச்சரிப்பு கொடுக்கிறோம். வானத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க, அவங்க ஆராய்ச்சியாளர்கள். அவர்களுக்கும் இயேசு வேண்டும் அல்லவா? அப்போ திடீர்னு பார்த்தா வானத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நட்சத்திரம் ஸ்பெஷலாக தெரியுதே, என்னன்னு தெரியலையே, இப்படி ஒரு நட்சத்திரம் வந்தா ராஜா பிறப்பார். அப்போ அவங்க சொல்றாங்க, இப்படி ஒரு நட்சத்திரம் வந்தா ராஜா பிறப்பார். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஆமாங்க, இப்படி கிழக்குல நட்சத்திரம் தோன்றுனா ராஜா பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. நல்லா பாருங்க, நேராக பார்த்தா கிழக்கு பகுதியில் அந்த நட்சத்திரம் இருக்கிறது. கிழக்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். ராஜானா அரண்மனையில தானே பிறப்பாரு. அப்போ நேர அரண்மனைக்கு போய், எருசலேம்ல அரண்மனையில போய், ராஜா பிறந்திருக்காருமே, உங்க வீட்டில் எதுவும் குழந்தை பிறந்திருக்கா? உங்க வீட்டில் ராஜா பிறந்திருக்காரா? உங்க வீட்டில் ராஜா பிறந்திருக்கான்னு ஏரோதுட்டு கேட்டா அவனுக்கு வயிற்ற கலக்கிடுச்சு. இது என்னடா, நம்ம ராஜாவா இருக்கும்போது ராஜா பிறந்திருக்காரா? அப்ப நம்ம எல்லாம் ராஜாவா இருக்கோம். ராஜா உடனே வாங்க எல்லாரும் வந்து எல்லா புத்தகத்தையும் பிறட்டினா ராஜா எங்க பிறப்பாரு? அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பழைய ஏற்பாட்டை படிச்சு, மீகா புஸ்தகத்தை படிச்சு, ராஜா பெத்லகேம்ல தான் பிறப்பாரு. ஓ, பெத்லகேம்ல பிறப்பாரா? அப்போ உடனடியாக அந்த சாஸ்திரிகள்கிட்ட ஏரோது சொல்றாரு, நீங்க பைய போய் குழந்தைய பாருங்க, நீங்க எல்லாத்தையும் குழந்தையெல்லாம் பார்த்து, நீங்க குழந்தைய பார்த்துட்டு வரும்போது மட்டும் என்கிட்ட வந்து எந்த ஊர்ல பார்த்தீங்க, எங்க பார்த்தீங்க, அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிடுவார். இப்போ அவங்க பெத்லகேமை நோக்கி போகும்போது மறுபடியும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு மேலாக. நான் ஒன்றை சொல்லவா, உலகத்தில் எந்த மூலையில் வாழ்ந்த மனுஷனாக இருந்தாலும், அவன் எந்த மதத்தை பின்பற்றுகிறவனாக இருந்தாலும், அவன் எந்த தெய்வத்தை வணங்குறவனாக இருந்தாலும், வானத்தின் பூமியை உண்டாக்கின கடவுளாய் நீர் யாராயிருந்தாலும் என்னிடத்தில் வெளிப்படும் என்று தேடினால் இயேசுவாகிய நட்சத்திரத்தை அவன் பார்ப்பான். அவன் ஒருவேளை சாது சுந்தர் சிங் அப்படித்தான் சாக போனார். அவர் சாக போகும்போது என்ன சொன்னார் தெரியுமா? என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா கிட்ட பணம் இருந்துச்சு, நகை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் நிம்மதி என்பதே இல்லையே. உண்மையிலே கடவுள் இருந்தால் எனக்கு ஒரு நிம்மதியை காட்டு என்று சொல்லி அவர் கதறி அழுத போது அன்று ராத்திரி சொன்னாராம், உனக்காக மனிதனாய் வந்து உனக்காக மரித்தவர் நான் ஒருவரே. அதனால என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தேடுகிறவனையும் கடவுள் தேடி போகிறார், தேடாத மேய்ப்பர்களையும் கடவுள் தேடி போகிறார். இந்த உலகத்துல 2 பேருக்கு தான் கடவுள் வருவார். ஒன்னு எளியவனை தேடி போகிறார், இன்னொருவன் பெரும் பணக்காரனாகிய சாஸ்திரிகள். சாஸ்திரிகளுக்கு பாத்தீங்களா, நம்ம அடிக்கடி நம்ம கிறிஸ்டின் இது ஞானகம் போடும்போது பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் அப்படியே வரும். நாங்கெல்லாம் ஸ்கூல்ல இது கேத்தலிக் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கயிறை கட்டி 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 அந்த நட்சத்திரத்தை இழுத்துக்கிட்டே போவாங்க. கரெக்டாக அந்த குழந்தைகிட்ட வந்தவொடனே எல்லாம் கை தட்டுவாங்க. அந்த நட்சத்திரம் வழிகாட்டி சாஸ்திரிகளை கொண்டு வந்தது போல திடீர்னு பாருங்க, மறைஞ்சு போன நட்சத்திரம் திரும்ப வந்தது. அந்த நட்சத்திரத்தை பார்த்தபோது மிகுந்த சந்தோஷம். நான் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று சொல்கிறேன், கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தேவனேன்னு கூப்பிட்டு பாருங்களேன். மனிதனுக்கு கூப்பிட்டா பல நேரம் சத்தம் கேட்காது, பல நேரம் கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருப்பான், பல நேரம் அவனுக்கு நம்மளால உதவி செய்ய முடியாது. ஆனால் தேடி போனவர்களுக்கு மீண்டும் அந்த நட்சத்திரம் வழிகாட்டினது. வேதம் சொல்லுகிறது, அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் ஆனந்த சந்தோஷம். என்ன சந்தோஷமா பாத்தீங்களா? அது ஒரு பிரமிப்பு. ஏன்னா திடீர்னு வழி தெரியல, மறுபடி வழி. உங்க வாழ்க்கையில வழி தெரியாமல் தேடிக்கொண்டே இருக்கிறீங்களா? உங்களுக்கு இயேசுவாகிய நட்சத்திரம், வழிகாட்டுகிற நட்சத்திரம், பாதை காட்டுகிற நட்சத்திரம். பல நேரங்களில் மனிதனுக்கு என்ன செய்வதென்றே தெரியாத சூழ்நிலையில் அந்த நட்சத்திரம் சரியான இடத்துல போன போது அவர்கள் இயேசுவை பார்த்தார்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், நான் இயேசுதான் உங்களுக்கு வழிகாட்டி இங்கே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நட்சத்திரத்தை நீங்கள் சரியாக, அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்கத்தையும் வெள்ளியையும் தங்கத்தையும் தூப வர்க்கத்தை பாருங்க, அவங்க போய் சாஷ்டாங்கமா விழுந்து, இயேசுநாதர் மேய்ப்பர்கள் மட்டுமா பணிந்தார்கள்? சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாக விழுந்து. நமக்கு இந்த பாக்கியம் இல்லைல்ல. நம்ம ஆவியா இருக்கிற தேவன் இருக்கிறாருன்னு நம்ம விழுந்து பணிஞ்சாலும் அவங்க உண்மையிலே மாம்சத்தில் வந்த கடவுளின் குமாரனை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும்
எவன் ஒருவன் அவரால் நடத்தப்பட்டு வந்து அவரை தொழுது கொள்ளுகிறானோ அவனுக்காக பரலோகம் காத்திருக்கிறது. அவரை தொழுது கொள்ளுகிற எவனும், அவன் யாராயிருந்தாலும் சரி, தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிறப்பு ஒரு பக்கம் மெய்ப்பர்களுக்கு, ஒரு பக்கம் சாஸ்திரிகளுக்கு, ஒரு பக்கம் எளிய மெய்ப்பர்களுக்கு நல்ல செய்தியாக, இன்னொன்று தேடினவர்களுக்கு நல்ல செய்தியாக வருகிறது. உங்க வாழ்க்கையில் இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து அவரை தேடினால் நட்சத்திரங்களை கண்ட அந்த சாஸ்திரிகளுக்கு நடந்த ஆனந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வரும். நீங்கள் எந்த மனிதனையும் நம்பாதீர்கள். திடீரென்று மறைந்து போவார்கள், திடீரென்று இல்லாமல் போவார்கள், திடீரென்று போய்விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் மட்டும் உங்களை விட்டு ஒரு நாளும் போக மாட்டார். நீங்கள் அவரை தேடிக்கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் உங்களுக்கு வழிகாட்டி ஆண்டவர் அண்டையிலே நடத்தும். அவர்கள் ஆண்டவரை பார்த்தபோது என்ன சந்தோஷமா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அதுபோல இந்த நாளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கடவுள், நான் உங்களுக்கு சொன்னா, தேவன் தம்முடைய விலையேற பெற்ற பரிசை நமக்காக அளித்திருக்கிறார். அவர் வேற என்ன பரிசு நமக்கு கொடுத்திருந்தாலும் இயேசுநாதரை கொடுத்த மாதிரி வராது. வேதத்துல ரோமர் 8 ஒரு வசனம் இருக்கு, தன்னுடைய சொந்த குமாரனை தந்தவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? அவர் எல்லாவற்றையும் தருவார். சொந்த மகனையே உங்களுக்காக தந்தவர். ஒரு 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 கொத்தனார் இருந்தாராம். அவருக்கு ஒரு நல்ல எஜமான் இருந்தாராம். அந்த கான்ட்ராக்டருக்கு இந்த கொத்தனார் நல்ல ஒரு வேலை செய்கிற ஒரு கொத்தனார். அவருக்கு வயசாயிருச்சு. ஒரு நாள் தன் எஜமான இடத்துல சொன்னார், ஐயா எனக்கு ரொம்ப வயசாயிருச்சியா, எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுங்க, நான் போறேன். இனிமே என் மனைவி, பேரன், பேத்தி, பிள்ளைங்களோட போய் என் காலத்தையெல்லாம் நான் கழிக்கணும். போதும், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு விரும்புகிறேன். எவ்வளோ சம்பாதிச்சுட்டேன், ஓடிட்டேன், இப்போ கொஞ்சம் எனக்கு ஒரு ரெஸ்ட் தேவை. உடனே ஓனர் சொன்னார், பரவாயில்லப்பா நீ ரெஸ்ட் எடு, ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் கடைசியாக எனக்காக செய்வியா? என்னப்பா, என்ன செய்யணும்? நீ இவ்வளவு எனக்காக வேலை பார்த்த, எனக்கு ஒரு வீடு கட்டி தந்துட்டு போ. உன்னை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, நீ எனக்கு நல்ல வேலைக்காரன். உடனே சரி சொல்லிட்டாரே, இவ்வளவு நம்முடைய ஓனர் கேட்குறாரு, ஆனால் உனக்கு இதுக்கு நான் சம்பளம் தரமாட்டேன், நீ இந்த வேலை எனக்காக செஞ்சு கொடுக்கணும். வேலை தொடங்கி அந்த வீடு கட்ட ஆரம்பித்த போது அடிக்கடி வந்து, தம்பி அந்த செல்ஃப் இப்படி வைக்காத, நல்லவை, ஆமாம் அந்த சவறு சரியில்லை, இடிச்சிட்டு கட்டு. இப்போ இது வரைக்கும் அந்த எஜமான் அப்படி சொன்னதில்லையா? வந்து 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 அடிக்கடியாக இந்த வேலைக்காரனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. இவனுக்கு என்ன இவ்வளோ காலம் என்னை நல்லா தான் வேலை பார்த்தான், இப்போ போட்டு என்னை இந்த ஓனர் ரொம்ப கொடுமைப்படுத்துறானே. இயேசு நமக்காக இவ்வளவு கொடுமைகளை சகித்தார், நான் மறந்து போகக்கூடாது. என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறானே என்று அந்த வேலைக்காரன் நொந்து கொண்டான். அந்த வேலைக்காரன் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டான். ஏன் எங்க ஓனர் இப்படி ஆயிட்டார்? அடிக்கடி வந்து இந்த வேலையை நான் விட்டுட்டே ஓடிடலாம் போல, இவர் எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம், என்னை பாட்டுக்கு என் வயசான காலத்துல என்னை விட்டா என்னன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருத்தத்தோடு அவர் சொல்லுகிற எல்லா கரெக்ஷனையும் செஞ்சு அந்த வேலையை முடிச்சார். ஒரு நாள் எஜமான் தோல்ல கையை போட்டுட்டு அந்த வீட்டுக்கு வந்தாரு. அந்த வீட்டினுடைய சாவி எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சுட்டு சொன்னாராம், உனக்கு நான் எந்த பணம் கொடுத்தாலும் அது ஈடாகாது. நீ எனக்கு ஒரு நல்ல வேலைக்காரனா இருந்த, எனக்கு ஒரு வீடு கட்டினா கூட நான் இவ்வளவு பார்த்து கட்ட மாட்டேன். உனக்கு நான் இதை விட பெருசா செய்யணும்னு நினைச்சதுனால இந்த வீடை நான் பார்த்து உனக்காகத்தான் கட்டினேன். இந்த வீட்டில் தான் நீ குடியேருந்து நீ சந்தோஷமா இரு. ஒரு நாள் உங்க பாக்கெட்லையும் உங்களுக்காக கட்ட வீட்டில் இயேசுநாதர் கூடி உங்களை வைக்க போறாரு. உங்க உறவுகளை இழந்தவங்களை இயேசுவை நம்பி இந்த ஓட்டத்தை முடிச்சா நீங்க போய் பரலோகத்துல பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தரப்போற கிஃப்ட். அவர் பிதா எப்படி குமாரனை நமக்காக தந்தாரோ, இயேசு நமக்காக ஒரு நித்திய வாழ்க்கை, ஒரு மகிமை உள்ள வாழ்க்கை. அன்னைக்கு இந்த இயேசுவை பின்பற்றதுனால நீங்க மிகுந்த சந்தோஷத்தை அடைவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எளிமையில் இருந்து ஒரு பாடலை பாடி முடிக்கலாம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, குறையில்லையே என் கர்த்தர், குறையில்லையே என் கர்த்தர் என் மேல். எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த
சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்ற. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் நித்தமும் நடத்துகிறார். அவர் நீதியின் பாதையில, அப்படியே சொல்லுங்க மகனே, அது நீதியின் பாதை நடத்துகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், குறையில்லையே, அவர் சரியான பாதையில நடத்துவார். என் கர்த்தர் சந்தோஷமா, குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் இருப்பதா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், அப்படியே கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையா உண்மை சேவிப்பேன். ஆண்டவரே என்ன கஷ்டம் வந்தாலும், அந்த அந்த கொத்தனார் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில வேலை பார்த்தாரோ, ஆண்டவரே சில சோதனை வந்தாலும், சில வேதனை வந்தாலும், மகனே ஆண்டவரை விட்டுறாத, உனக்காக ஒரு மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவீங்க. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே எத்தனை பேர் சொல்றீங்க, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் உண்மை நம்புகிறேன், நீர் எனக்காக வந்தவர், சொர்க்கத்தை விட்டு வந்தவர், பரலோகத்தை விட்டு வந்தவர். என் வாழ்க்கையில் அவர் என்ன தந்தார் இல்லையோ, குமாரனை தந்தார். அவர் இரத்தத்தினால் பாவத்தை மன்னித்தார். அதெல்லாம் தந்தவர் எல்லாத்தையும் தருவார்கள். நான் பூரண நிச்சயம் உள்ளவனா இருக்கிறேன். அப்படி நீங்க பூரண நிச்சயம் உள்ளவர்களா இருங்க. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் எனக்காக சதையாய் வந்தார், எனக்காக தேவ தூதரில் தன்னை தாழ்த்தினார். என் தேவன் பெரியவர். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஆண்டவரை விசுவாசிக்கும்படியான ஒரு நல்ல இதயத்தை நீர் தருவீராக. இயேசுவை ஒருவன் நம்பினால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழைய வாழ்க்கை வாழ மாட்டான், பழைய வாழ்க்கை வாழ மாட்டான். அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். ஆண்டவராய் இயேசு சொன்னார், இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக்குவேன் சொன்னார். இனி கண்ணீர் இல்லை என்று சொன்னார், இனி கவலை இல்லை என்று சொன்னார். இந்த இயேசு எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த கூட்டத்தினுடைய மீதியான காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாம் உம்முடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கட்டும். எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.